அவனை இரிட்டேட் பண்றதும் நான் தான், அதிகமா கொஞ்சறதும் நான் தான், சண்டை போடுறதும் நான் தான், மறுபடியும் போய் சாரி கேட்கறதும் நான் தான். நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பேசிக்கவே. நான் அதுக்கப்புறம் ஒரு பர்த்டேல இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல தான் விஜய் சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு என்ன நீ போய் டிவியில் மன்னிப்புலாம் கேட்டுருக்கா பேசலடா அவ்வளவுதான், எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்லை, பிஸியா இருந்தேன், நீயும் பிஸியா இருந்த, பேசிக்கல, அதுக்கு போய் சாரி கேட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுறேன். ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியாது, பட் என் மேலதான் ஒரு இன்சிடென்ட்ல நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். டின்னருக்கு தான் மீட் பண்ணியிருந்தோம், பேசிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அந்த ஆர்குமெண்ட்ல வந்து அவ்வளோ கூடவா நீ பண்ண மாட்டேன், இது கூட என்னெல்லாமோ பேசிட்டேன். என்ன விஷயம்னே தெரியாம நான் பேசிட்டேன். அது ஏன் தப்பு தான். அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணான்னு தெரியாமலே நான் இவனுக்காக பேசிட்டேன். ஓவரா பேசினோன்னு வார்த்தைலாம் விஜய் கிட்ட வராதுங்க. அதுதான் சொல்றல, பெரிய வார்த்தைகள்லாம் வராது. ஓவரா பேசணும்னா அப்படின்னு நினைச்சதுதான், ஷேர் விட்டு நான் போறேன், குட் நைட் அப்படின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் சாமி ஒண்ணு நான் தலையிட மாட்டேன், இல்ல நான் கரெக்டா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மல்லமா சொல்லுவேன், இந்த மாதிரி இருக்குது, இது என்னன்னு பாத்துக்கோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லி. விஜய் அவர்களை பற்றி உங்களை விட பெட்டராக யாரும் புரிஞ்சு வச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால சில கேள்விகள் அவரை பற்றி நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். மேபி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வெளியே வரலாம். கேளுங்க. கரண்ட் ட்ரெண்டில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யார்? விஜய்க்கு புதுசாக வர ஒரு நியூ ஃபேஸ் ஹீரோவை கூட பிடிக்கும். இது நடந்துச்சு, நான் அதை சொல்கிறேன். அப்படியே உட்காந்துருந்தா நான் கேட்டேன், ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்? இல்லை நாலுலேருந்து மறுபடியும் இன்னொரு புது போட்டி வருது. யாரா புது போட்டி? புது ஹீரோ, நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அவர் படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கும், ஓடும், எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் அவரோடையும் போட்டி போடணும்ல. தட் இஸ் தக்க வச்சுக்கிறது. நம்ம சூப்பர் ஸ்டார், நம்ம தளபதி புதுசாக ஒரு ஹீரோ வரான், வந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் இல்லை. புதுசாக ஒரு ஹீரோ வரான், அவனும் நம்மளுக்கு ஒரு காம்படிட்டர் தான் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக வேலை செய்யறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இன்னும் ஸ்டேயிங் ஃபிட் அண்ட் ஸ்டேயிங் யங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் அந்த ஸ்டார்டமை தக்க வச்சுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கில்லி அவருடைய கரியர்லேயே வந்து பெரிய மைல்ஸ்டோன். அந்த ரிலீஸ் அன்னைக்கு அவரோட மைண்ட் ஸ்பேஸ் எப்படி இருந்தது, ரீகால் பண்ண முடியுமா? ஏன்னா பெரிய ஹிட் அவருடைய கரியர்லேயே. கில்லி ரிலீஸ் பற்றி எனக்கு தெரியல, பட் விஜய்க்கு நிறைய தலைவாலேருந்து ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து விஜயும் மோகன்லால் சார் படம் ஜில்லா காலையில் 4:30 ஃபர்ஸ்ட் ஷோ போகிற வரைக்கும் விஜய் நைட் ஃபுல்லாக கொஞ்சம் டென்ஷனாக, என்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ண போகிறாங்க, யார் என்ன பண்ணி இதை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் தடுப்பாங்களோ அப்படிங்கிறது. அதான் அந்த லெவலுக்கு நம்ம போகவே கூடாதுன்னு அன்றைக்கி தான் யோசிச்சேன். ஐயோ ஸ்டார்டம் வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க, ஆனால் அந்த ஸ்டார்டம் வந்தப்பறம் அதில் இருக்கிற அந்த டென்ஷன் இருக்குது பாருங்கள், அது பயங்கரமான டென்ஷன். ஸோ ப்ராப்ளம்ஸ் கண்டினியூஸாக அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறப்போ ஜில்லா ரிலீஸ் டைமில் கொஞ்சம் டென்ஷன். ஏன்னா ஜில்லா ரிலீஸ்க்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாங்க. கடைசி நிமிஷத்துக்கு வருமா வராது, அந்த டேட்டில் வருமா தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஃபார்ச்சுனேட்லி அந்த டேட்டில் வந்துச்சு. ஸோ அந்த படம் காலையில் ஜில்லா 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 அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் அந்த சவுண்டு கேட்டப்புறம் தான் அப்பா ஓகே. நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பேசிக்கவே. நான் அதுக்கப்புறம் ஒரு பர்த்டேல இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல தான் விஜய் சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு என்ன நீ போய் டிவியில் மன்னிப்புலாம் கேட்டுருக்கா பேசலடா அவ்வளோதான், எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்லை, பிஸியா இருந்தேன், நீயும் பிஸியா இருந்த, பேசிக்கல, அதுக்கு போய் சாரி கேட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுறேன். ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியாது, பட் என் மேலதான் ஒரு இன்சிடென்ட்ல நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். டின்னருக்கு தான் மீட் பண்ணியிருந்தோம், பேசிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அந்த ஆர்குமெண்ட்ல வந்து அவ்வளோ கூடவா நீ பண்ண மாட்டேன், இது கூட என்னெல்லாமோ பேசிட்டேன். என்ன விஷயம்னே தெரியாம நான் பேசிட்டேன். அது ஏன் தப்பு தான். அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணான்னு தெரியாமலே நான் இவனுக்காக பேசிட்டேன். ஓவரா பேசணும்னு வார்த்தைலாம் விஜய் கிட்ட வராதுங்க. அதுதான் சொல்றல, பெரிய வார்த்தைகள்லாம் வராது. ஓவரா பேசணும்னா அப்படின்னு நினைச்சதுதான், ஷேர் விட்டு நான் போறேன், குட் நைட் அப்படின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் சாமி ஒண்ணு நான் தலையிட மாட்டேன், இல்ல நான் கரெக்டா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மல்லமா சொல்லுவேன், இந்த மாதிரி இருக்குது, இது என்னன்னு பாத்துக்கோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லி.